சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரிய புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியின் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றமானது தள்ளுபடி செய்திருந்தது. தலைமறைவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். நாளைக்கு வரக்கூடிய ஜெகன்மூர்த்தி அவர்களின் முன்ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது ஜாமீன் கிடைக்குமா, என்ன நிலவரம்? வணக்கம். திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கை சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே விசாரணையை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான போலீசார் இந்த தீவிர புலன் விசாரணையை செய்து வரக்கூடிய சூழலில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி, ஐபிஎஸ் அதிகாரியான ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக தற்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை ஜெகன்மூர்த்தி நாடினார். ஆனால் உயர்நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த சூழ்நிலையில் அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் அது 3 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக அவரை தேடி வரக்கூடிய சூழலில் தான் பூவை ஜெகன்மூர்த்தி சார்பில் வழக்கறிஞர் ராம்சங்கர் உச்சநீதிமன்றத்தில் நேற்று நள்ளிரவு ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தார். அதில் தனக்கு இந்த வழக்கில் மேல்முறையீடு மனுவை பரிசீலித்து தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு நாளை விசாரிக்கிறது. நாளை அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுமா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.